ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, தம்ப்நெயிலில் பார்த்தது போல் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆங்கில மாதத்தில் 10வதாக வரக்கூடிய மாதம் தான் அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள், நிறைய முக்கியமான விசேஷ தினங்கள் வரும். அக்டோபர் மாதத்தில் புரட்டாசியும் ஐப்பசியும் கலந்து வரும். புரட்டாசிங்கிறது பெருமாளுக்கு உகந்தது, ஐப்பசிங்கிறது சிவனுக்கு உகந்தது. அதனால் அக்டோபர் மாதம் 2 தெய்வங்களுக்குரிய மாதமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்கள் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த 2024 அக்டோபர் மாதம் ரொம்ப பவர்ஃபுல்லான மாதம் என்று குறிப்பிடலாம். இந்த பவர்ஃபுல்லான மாதத்தில் நீங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையலாம். அதனால தான் இந்த வீடியோவில் அக்டோபர் மாத ராசி பலனை முழுசாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அக்டோபர் மாதத்தில் என்ன கிரக மாற்றங்கள் ஏற்படுங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் மாதத்தில் வெற்றி மேல் வெற்றி பெற உங்களோட ராசிகளுக்கு கிரகங்கள் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு. 12 ராசிக்காரங்களுக்குமே அமைஞ்சிருக்கு. அதில் சிம்ம ராசிக்கு என்னங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறோம். அக்டோபர் மாதத்தில் சூரியன், புதன், ராகு, கேது உள்ளிட்ட 6 கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க இருக்குது. இதன் தாக்கம் தான் 12 ராசிக்காரங்கள் மீது இருக்குது. இதில் யாருக்கெல்லாம் நன்மை, யாருக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஷேர் பண்ணுறேன். அதில் சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதத்தில் இந்த 6 கிரகங்களுடைய முக்கிய பயிற்சியுமே ரொம்ப அபூர்வமாக பார்க்கப்படுது. இதன் காரணமாக மேசத்திலிருந்து மீன வரை இருக்கக்கூடிய பல ராசிக்காரங்களுக்கு நல்ல தாக்கம் ஏற்படுவதாக இருக்குது. அக்டோபர் மாதத்தில் ஜொலிக்க இருக்கக்கூடிய ராசிக்காரங்களை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 3ஆம் தேதி செவ்வாய் பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 2ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 1ஆம் தேதி புதன் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 10ஆம் தேதி புதன் பகவான் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 30ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதிரி முக்கியமான கிரக மாற்றங்கள் எல்லாம் நிறைய ஏற்பட போகுது. அதனாலேயே இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. மேலும் இந்த அக்டோபர் மாதத்தில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, சூரிய கிரகணம் வேற நடக்க போகுது. அதனால் வேற கொஞ்சம் தாக்கமானது ஏற்பட போகுது. அதனால் இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப எச்சரிக்கையான மாதம் என்று கூட சொல்லலாம். ஸோ அக்டோபர் மாதம் இவ்வளோ நேரம் கிரக மாற்றங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கான கணிப்பு கரெக்டாக இந்த வீடியோவில் இருக்கும், பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிரகணில் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ராசியில் புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகளானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ அக்டோபர் மாதம் என்ன பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தோரணையால் அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய திறன் கொண்டவங்க தான் நீங்கள்.
இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அனைத்து காரியங்கள்லையுமே அக்டோபர் மாதம் வெற்றி 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 தான். அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் தடைப்பட்டிருந்த பணவரவு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேரும். அந்த பணவரவு வந்து சேர்றதுனால உங்களுடைய எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாகும். உடல் ஆரோக்கியம் கூட முழுமையாக சீராகும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். ஸோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. தலையிடாமல் ஒதுங்கி செல்வது உங்களுக்கு நல்லது. ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்தும். அந்த ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயண சுகம் கிடைக்கும். பயணம் மேற்கொள்கிறதா இருந்தால் தாராளமாக அக்டோபர் மாதம் பயணம் மேற்கொள்ளலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நல்ல சுகத்தை வந்து கொடுக்கும். அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கூடுதல் செலவை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுப்போடு இருக்க வேண்டியது அவசியம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வேகமாக இருக்கும். அதனால் ஈஸியாக நீங்கள் கவலை இல்லாமல் வேகத்தோடு எல்லா வேலைகளையும் முடிக்கலாம். தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய பண உதவியை கொண்டு உங்களோட தொழிலை இன்னும் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து டெவலப் வந்து பண்ணுங்கள். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சக ஊழியர்களோடு வாக்குவாதங்களை தவிர்க்கணும். இல்லைனா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். ஆக மொத்தம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களால் சொல்வதை வந்து சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. பெருசாக எதையும் கண்டுக்கக்கூடாது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் நலனில் கூட அக்கறை காட்டணும். இல்லைனா நஷ்டம் உங்களுக்கு தான். அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழும். அது ரொம்ப வந்து முக்கியம். இதில் ஒரு என்னென்னா பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது இந்த அக்டோபர் மாதம் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். இல்லைனா பிரச்சனை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் இருக்கணும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். செலவுகள் வந்து கூடும். பார்த்து நிதானமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விடாமுயற்சியோடு காரியங்களை வந்து செய்யணும். அப்போ தான் சாதகமான பலன் வந்து பெற முடியும். பணவரவு வந்து திருப்தி தரும். இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணவரவில் பெருத்த நஷ்டம் ஏற்படும். இதுவரை இருந்த தடைகள் வந்து நீங்கும். எதிலும் முழு முயற்சியோடு ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வந்து கொள்ள முடியும். எல்லாவற்றிலுமே சாதகமான பலன் கிடைக்கும். அதுக்கேற்ப நீங்கள் பொறுமையாக இருக்கணும். காரியங்கள் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அனுகூலமாக நடக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புத்தி தெளிவானது ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கும். ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் பணவரவை அதிகப்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து மொத்தமாக தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வுகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் அலட்சியம் வந்து காட்டாமல் இருக்கிறது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும்போது கவனம் தேவை. இல்லைனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ஸோ விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும்போது மாணவர்கள் அடிப்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும் என்று உங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. சிம்ம ராசியில் பிறந்த மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே இந்த அக்டோபர் மாதம் இப்படிப்பட்ட பலன்கள் தாங்க கிடைக்கும். கிடைக்கக்கூடிய இந்த பலன்களை ஷேர் பண்ணிட்டேன். இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ உங்களுக்கு இந்த பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அக்டோபர் மாதத்துக்கு பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்கணுமா. இதை செய்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீருமா, நன்மை ஏற்படுமா. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன். இந்த அக்டோபர் மாத ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.